சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. 2 பேர் கூலிப்பட 2 பேர் வந்து கையை மறைச்சோன்னா தம்பி நடு ரோட்லேருந்து ஓரங்கட்டி என்னான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் கட் பண்ணிட்டாங்க, ரைட் ஹேண்டை வெட்டிட்டாங்க. ரைட் ஹேண்டை கட் பண்ண உடனேயே தம்பி வந்து விழுந்த உடனே இதுலேருந்து இது வரையும் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. மாட்டே கிடையாது. அதாவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கூலிப்படை தான் கூலிப்படையில தான் 2 பேர் 1.5 கோடிக்காக அப்படி பண்ணுவாங்களா? தம்பி இருக்கிறது ஒரே ஆள் தம்பி மட்டும்தான், ஒரே வாரிசு தான் தம்பி. அவங்க அப்பாவுக்கே நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நல்லா பேசினார். ஃபஸ்ட்டு தடவை ஃபோன் பண்ணி பேசினப்ப உதயன் உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் பேசுகிறேன். நாங்கள் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருந்தா நேராக வர்றோம், எங்களை என்னென்னாச்சும் பண்ணுங்க, தப்பெல்லாம் உங்கள் வீட்டில் தான் நடந்திருக்கு, உங்கள் சைடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா பேசிக்கலாம் அப்படின்னாரு. என்னங்க நடந்தது? உண்மை என்னதுங்க? அதாவதுங்க, ஒரு அவன் இறக்குறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இவனுங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க மேடம். என்ன பிரச்சனைங்க? ஊர்ல சும்மா பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? அது ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு பிரச்சனை தாங்க. எந்த பொண்ணு? என்னது? இந்த கோகிலான்னு ஒரு பொண்ணு. யாருங்க அவங்க? என்னோட குழந்தையா தாங்க. சின்ன பிரச்சனைக்கு போய் இவ்வளவு கொடூரமா கொலை செய்வாங்களா? இவ்வளவு கொடூரமா பண்ணிட்டாங்க. வணக்கம். KFJ கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் கோகிலா. எங்கள் அப்பா பேர் தனராஜ். அப்பா விவசாயி தான். கடந்த 2010 பிப்ரவரி 4ஆம் தேதி அப்பா ஃபார்மர் விவசாயிங்கிறதுனால வய வேலைக்கு வந்து தம்பி அப்பைக்கு போய் கூட்டிகிட்டு போவார் மேம். தம்பி வந்து NIT முடிச்சுட்டு வெளிநாடு போகிறதுக்காக ரெடியாக இருந்தாப்புல. பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல. இடையில வந்து அப்பாவுக்கு வந்து விவசாயத்தில் வேலைக்கு அப்பைக்கப்போ ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. அன்னைக்கு கடைசியாக இருப்போம் மேம், பிப்ரவரி 4ஆம் தேதி 2010. அன்னைக்கு வந்து தம்பி வந்து அப்பாவோட வயவேலைக்கு மூட்டைகள் தான் வந்து கட்டுறதுனால மூட்டையெல்லாம் வந்து ஓட்டையாக இருக்குன்னா அப்பா சணல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தார் தம்பியை. எங்கள் ஊர்லேருந்து லால்குடி போகிறதுக்கு 3 கிலோமீட்டர். தம்பி போயிட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது 2 பேர் கூலிப்பட 2 பேர் வந்து கையை மறைச்சோன்னா தம்பி நடு ரோட்லேருந்து ஓரங்கட்டி என்னான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் கட் பண்ணிட்டாங்க, ரைட் ஹேண்டை வெட்டிட்டாங்க. ரைட் ஹேண்டை கட் பண்ண உடனே தம்பி வந்து விழுந்த உடனே இதுலேருந்து இது வரையும் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. மாட்டே கிடையாது. எல்லாமே அப்படி உள்ளார போயிடுச்சு. ஒரே பையன்தான், ரொம்ப தவறுந்து பெற்றாங்க அம்மா அப்பா 2 பேரும். 3மே பொம்பளை பிள்ளைங்கிறதுனால தம்பி கடைசிங்கிறதுனால ரொம்ப செல்லம். யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியாத சுச்சுவேஷன்ல நான் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் உதயன்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம்.
அந்த பையன் மேலேயும் அவங்க அண்ணன் மேலேயும் சந்தோஷங்கிறது வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும். சின்ன வாய் சண்டையில் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அந்த பையன் மேலேயும் 3 பேர்த்து மேலேயும் பொய் வழக்கு போட்டு உள்ளார தள்ளிட்டார். யாருன்னா எங்கள் அக்கா ஹஸ்பண்ட். எங்கள் அக்கா ஹஸ்பண்டு அந்த நேரத்தில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்த கதிரேசன்கிறவர், செந்தில், செம்பருதி, எங்களுக்கு கடைசியாக தான் தெரியும் இல்லை எங்கள் சித்தப்பா அறிவுடை நம்பியும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க மேலாம் டவுட்டே இல்லை மேடம். எங்களுக்கு யாருக்குமே இவங்க தான் செஞ்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க இந்த 3 பசங்க மேலே வந்து பொய் வழக்கு போட்டு ஏற்றிட்டாங்க. பொய் வழக்கு போட்டு இவங்க 3 தான் பேர் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அங்கே இருந்தார். வந்தோடனே கையெழுத்து போட்டோன்னா அப்பாவே சொன்னார், இந்த பசங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்பியனும் கதிரேசன்கிறவங்களும் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இது பண்ணிட்டு ரிமாண்ட் பண்ணணும் சொல்லி. என்ன காரணத்துக்காக இவங்க பண்ணியிருக்காங்கன்னு முடிவுக்கு வந்தாங்க? என்ன காரணம்னா என்னைய வச்சு மேம், நான் வந்து லவ் பண்ணதான் அரசு பரச தெரிஞ்சதுனால எங்கள் வீட்டுக்கே இது தெரியாது மேடம் நான் லவ் பண்ணது. எங்கள் அரசு அப்பாவுக்கு கூட தெரியாது. இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒன்று இருந்ததா அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லியே கல்யாணம் பண்ணி அப்பாவே ஓகேன்னு தான் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நாங்கள் சூழ்நிலை கொண்டு இருக்கிறதுக்கு தான் மாமா அக்கா ஹஸ்பண்டே இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க. எப்படி தெரிய வந்தது அப்புறம்? அதான் மேடம், அதாவது ஒரு அப்பா தம்பி இறந்துட்டான். தம்பி இறந்துட்டு இவங்கெல்லாம் பொய் வழக்கு கேஸ் போட்டு உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க மேம். உள்ள ஆரம்பிச்சோன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே அம்மா அப்பா 2 பேருமே உடஞ்சி போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு வாட்டியும் இவ்வளோ தான் செத்தா, நீ செத்து போ, நீ சாவரியா இல்லை நான் சாப்பிட்டோமா? யார்கிட்ட? என்கிட்ட கேட்பார். யாரு? எங்கள் அக்கா ஹஸ்பண்ட். உன்னையால தானே செத்து போனா, நீ சாவரியா இல்லை நான் சாப்பிட்டோமா? நீ தூக்க மாட்டிக்கிறியாடி இல்லை நான் தூக்க மாட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். என் தம்பியை செத்து 16ஆவது நாள் தான் இந்த பசங்கள்லாம் உள்ளார போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதில் இன்னும் சந்தோஷங்கிற பையன் அப்ஸ்டாண்டிங், இன்னொரு அப்ஸ்டாண்டிங்காக இருக்க மேம். இங்கே வந்திருக்காங்க சந்தோஷங்கிற பையன், இன்னொரு அப்ஸ்டாண்டிங். அந்த பையன் வந்து அப்ஸ்டாண்டிங். அந்த பையன் எங்க இருக்கான்னே தெரியாது. இப்போ வந்திருக்காங்க, இப்பதான் வந்திருக்காரு இங்க. ஆனா அவர் இப்போதைக்கு லால்குடியில தான் மேம் வந்து கல்யாணமும் பண்ணாப்புல அந்த பையன். அப்போ கூட போலீஸ் பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ரிமாண்ட் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களே போய் ஆஜராகிறாங்க. இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களே போய் ஆஜராகிறாங்க. ஆஜராகும்போது பேர் என்னன்னு கூட கேட்கல மேடம். உங்க பேர் உதயனா, உங்க பேர் தூயவனான்னு கூட கேட்கல. வாங்கப்பா நாங்க என்னப்பா பண்றது, பொய் வழக்கு உங்க மேல போட்டு கொடுத்துட்டாங்க, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் போலீஸ்காரங்க சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணது மேடம். எங்களுக்கு வந்து ரீசெண்டாக தான் எங்களுக்கு தெரியும் எங்க அக்கா ஹஸ்பண்டு இவங்க தான் பண்ணி கதிரேசன். மெயினாக கதிரேசன்கிறவர் வந்து தம்பிக்கு பின்னாடியே வந்து கூலிப்படையருக்கு வந்து வழிகாட்டியே இருந்து பண்ண வச்சதே இவன் கதிரேசன். எப்படி உங்களுக்கு தெரியும்? இவர் வந்து தம்பி வந்து கொலை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பின்னாடி வந்திருக்காங்க மேடம். பண்ணிட்டு கடைசியில் வந்து ஊர்ல வந்து இவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் நான் வண்டியில வந்தேன், கார்த்தியை வந்து யாரோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, நான் பக்கத்துல போறதுக்குள்ள என்னைய பார்த்தோன்னே வெட்ட வந்தாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள்ட்ட சொல்றது தலையை கீழே குனிஞ்சுட்டேங்கிறாரு, ஒருத்தவங்கள்ட்ட சொல்றாரு நான் ஏறி இன்ஜின் மேல உட்காந்துட்டேன், சீட்ல பட்டுச்சு அப்படின்னு மாத்தி மாத்தி போய் சொன்னோம்னா அன்னைக்கே அவர் மேல வந்து ஊர்ல எல்லாத்துக்குமே டவுட் ஆயிடுச்சு மேடம். ஆனா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல ஊர்ல வந்து கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு தெளிவா சொல்லுவாங்க. ஆனா இந்த பசங்க மேல வந்து பொய் வழக்கு போட்டதுனால இப்போ இவங்களால வந்து இப்போ இவர் வந்து வெளிநாடு போறதுக்கு தான் படிச்சிருந்தாப்புல என்னை லவ் பண்ண வரும். ஆனா இப்போ அவரால் வெளிநாடு போக முடியல. அதுக்கப்புறம் டீச்சருக்கு படிச்சு இப்போ டீச்சர் வரைக்கும் போயிட்டு இருக்காப்புல, பிசிக்கல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ல. இப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்தாலும் எங்களால வந்து போக முடியல. எல்லாம் வாழ வேண்டிய வயசுல இவங்க சொத்து அடையணுங்கிறதுக்காக இந்த பசங்க மேல பொய் வழக்கு போட்டு, சின்ன பையன் மேம், அந்த சந்தோஷங்கிற பையன் 19 வயசு அந்த பையனுக்கு அந்த இதுக்கு நடக்கும்போது அந்த பையனை பொய் வழக்குல போட்டு, அந்த பையன் இப்போதைக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லால்குடியில் வந்து கல்யாணம் பண்ணாப்ல மேம். ஒரு போலீஸ் கூட வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போதைக்கு கொலை வழக்குல அக்யூஸ்ட் 5ஆ இருக்கிற பையன். கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கட் அவுட்லாம் வச்சுதான் மேம், ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு போலீஸ் படி ஒரு 20 அடி தூரம் கூட இருக்காது போலீஸ் ஸ்டேஷன். இது நடந்ததுக்கு அப்புறம் 2014 டிசம்பர் 18 அப்பாவும் இறந்துட்டாரு மேம். அப்பாவும் இறந்துட்டாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 2010 தம்பி இறந்தது. 2011 டிசம்பர் 18, ஒரு வருஷம் ஸ்டார்டிங் 2010 ஸ்டார்டிங் தம்பி இறந்தான். 2011 எண்டிங்ல வந்து அப்பா இறந்துட்டாரு.
அப்பா இறந்ததுக்கப்புறம் நானும் அம்மாவும் மட்டும்தான். அக்கா பேர் சின்ன அக்கா. சின்ன அக்காவுக்கு அப்போ வரன் பார்த்துருந்ததுனால அம்மா வந்து 2012 வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா 2வது அக்காவுக்கே கல்யாணம் பண்ணுறதுக்கே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சுற்றி ஒரே இடைஞ்சல் தான். அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சாலும் இப்போ அம்மா வந்து அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2012 வந்து நவம்பர் 18 அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது. 2018 நவம்பர் 18 2012 அப்பா செத்து ஒரு 1 இயர்ல வந்து அக்கா 2வது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மேம். கல்யாணம் பண்ணி கொடுத்த 2 மாசத்துலயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அக்கா வீட்டுக்காரரும் அம்மாவும் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு தலையில அடிபட்டு இந்த எல் ஷேப்ல மாமாவுக்கு நல்ல தம்பின்னு சொல்லி பேர். அவருக்கு அடிபட்டு இன்னமும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமா ஸ்டேஜ் குழந்த மாதிரி தான் இருக்கார் 2வது அக்கா வீட்டுக்காரர். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கால்லையும் இந்த சதை இல்லை மேடம். அந்த ஆக்சிடென்ட்டும் கொலை முயற்சியா? அது இல்லை மேடம், நார்மலாக நடந்தது, எதார்த்தமாக நடந்தது. எதுப்புறம் ஒரு கார் வந்து பிரேக் பிடிக்கலங்கிறதுனால தாறுமாறாக ஓடுனதுல வந்து இவங்க மூணாவதா 2 வீலரில் போயிட்டு இருந்ததுனால அம்மா தப்பிச்சாங்க. இப்போ நடந்ததுக்கப்புறம் அக்காவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த பையன் உதயன் வந்து ஊரில் வந்து கேட்டாப்புல, நாங்கள் வந்து தப்பு செய்யலைல்ல, எங்களை ஏன் ஏற்றி விட்டீங்க அப்படின்னு வந்து வீட்டிலே வந்து கேட்டாப்புல. உடனே இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணா அடித்து அந்த பசங்களை அடித்து அவரை அடிச்சாங்க. அடித்தோடனே நான் சொன்னேன், எதுக்கு அடிக்கிறீங்க, அவங்க கேட்குறாங்கல்ல, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். பொய் வழக்கு போட்டதுனால தான் நான் வந்து கேட்குறான், நீங்கள் வந்து செய்யலைன்னா ஏன் அடிக்கிறீங்க, அடிக்காமல் முதல்ல உண்மையை சொல்லுங்க அப்படின்னா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணியா, நீ தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடித்து வெளில அனுப்பிட்டாங்க. நான் அப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா இறந்ததுக்கு முன்னாடி 2011 நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து சென்னை வந்து 4 வருஷம் ஆகுது. அம்மா விட்டு பிரிஞ்சு நான் 2.5 வருஷம் ஆகுது மேம். அதாவது அக்காவுக்கு வந்து ஆகஸ்ட் 26 என்கேஜ்மெண்ட்டு, 25 எனக்கும் அந்த பையன் வந்து கேட்டப்ப பிரச்சனையாகி போய் என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்புனாங்க. எனக்கு எங்கள் சித்தப்பா வாகலிங்கம் தான் வந்து கூட்டிகிட்டு போய், வேணாம்மா நீ இப்போதைக்கு இங்கே இருந்த அப்படின்னா உன்னை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, நீ சென்னை போ அப்படின்னு அவர் தான் என்னை வெளியே அனுப்பிச்சுட்டார். அதுலேருந்து இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட பேசலை மேடம். அதாவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கூலிப்படை தான் நம்ம கொண்டு வச்சிருக்கோம். கூலிப்படையில தான் 2 பேரும் 1.5 கோடிக்காக அப்படி பண்ணுவாங்களா? இருக்கிறது ஒரே ஆள் தம்பி மட்டும்தான் மேடம், ஒரே வாரிசு தான் தம்பி. தம்பியை கொண்டுட்டா எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் மேடம் பண்ணது. வீடு வந்து அம்மா அப்பா தப்பு பண்ணது என்னன்னா, நாங்கள் எல்லாம் வந்து நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் வீடு கட்டாமல் நல்ல பெரிய வீடாக கட்டிட்டாங்க. எல்லா வசதியோட எல்லா கிராமத்துல எல்லா வசதியுமே இருக்க மாதிரி வீடை கட்டிட்டாங்க. அப்போ வீடுக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ மேடம், அன்னையிலேருந்தே சரி அவன் வந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் தான் அவர் வேலைக்கெல்லாம் அது வரைக்கும் கூட கொஞ்சம் கட்டட வேலை பண்ணிட்டு இருந்தார், கான்ட்ராக்ட் வேலை. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தான், இருக்கிற நகையெல்லாம் போட்ட நகையெல்லாம் விற்றுட்டு அதுக்கப்புறமே ஃபேமிலியாக அடிக்கடி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ தம்பி கொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்க. அப்பா திட்டி அனுப்பிச்சி விட்டோன்னே அப்பாவும் இறந்து போனோன்னே இப்போ ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்து செட்டில் ஆகிட்டாங்க மேடம் வீட்லேயே. இப்போ என்னன்னா, என்னையே எங்கள் அம்மாவே என்னை பார்க்கணும்னு நினச்சாலும் கூட, இப்போ நானும் எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு நினச்சாலும் கூட இவங்க 2 பேரும் விட மாட்டேங்கிறாங்க. உதயன் கோயில் ஒரே காலேஜில் படிச்சீங்க? ஒரே காலேஜில் படித்தேன். என்ன கோர்ஸ் பண்ணீங்க? நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி மேடம், பிபிஎட் பண்ணியிருக்கேன். நீங்கள்? நான் எம்சிஏ பண்ணிட்டு இருந்தேன். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் என் ஃப்ரெண்டோட நெல் வாங்குறதுக்காண்டி சாக்கை கொடுக்க போயிருந்தேன். வர்றப்ப இந்த மாதிரி நடந்துச்சு. இவன் லால்குடியில் இருந்தான் இந்த சம்பவம் நடக்கிறப்ப. நீங்கள் யாராவது பார்த்தீங்களா அந்த சம்பவத்தை? நான் பார்த்தேன். எப்படி பார்த்தீங்க? அவன் இறந்து கிடந்ததை பார்த்தேன். ஏன்னா அந்த வழியாக தான் லால்குடிக்கு வரணும். நான் நைட்டு ஷிஃப்ட்டு வேலைக்கு போயிட்டு ஃபாரின் கோர்ஸ் படித்தேன் மிஸ். ஃபாரின் போகிறக்காண்டி படிச்சுட்டு நைட்டு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து நெல் வாங்க பணம் கொடுக்க போயிருந்தோம். அப்போ கொடுத்துட்டு வர்றப்ப தான் இந்த நடந்துச்சு. வீட்டு லால்குடிக்கு வரப்ப கார்த்தி இது மாதிரி யாரோ வெட்டி விட்டாங்கன்னாங்க. சரின்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம், ராஜேஷுன்ட்டு. அப்போ வந்து போய் பார்க்குறப்ப அந்த பையன் இறந்துருந்தாப்புல. உடனே கதிரேசங்கிறவன் நாங்கள் வந்தப்ப, அண்ணன் நம்ம பிள்ளைய ஆளை வச்சு வெட்டிட்டாங்க. யார் கதிரேசன்? அவன் அந்த ஊர் தலைவர், இவனு பங்காளி உங்கள் குடும்பத்துக்கு. சரின்ட்டு என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான், இங்கே நிற்காத, நம்ம கிளம்பிடலாம் உதயா, நம்மளை மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறான். அது எதுக்கு உங்களுக்கு தோணுனா? அப்படி எங்களை இழுத்துறக்க பிளான் பண்ணிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு அகேன்ஸ்டாகவே
அவர் தலைவர், அவருக்காக தான் நாங்க எல்லாமே கூட இருந்தோம். எங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சண்டை வரப்ப எங்களை ஒரு காட்டி கொடுத்துட்டு அவரு நல்லவர் மாதிரி போய் சேர்ந்துக்கிட்டாரு. ஊர்ல வந்து மிஸ்யூஸ் பண்ணதுனால நாங்க அவர் கூட பேசுறது கரண்ட் இல்ல. பைப் லைன் போலன்னு நான் போய் பெட்டிஷன் கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் தாலுகா ஆஃபீஸுக்கும். அதனால எங்களுக்கு அவங்களுக்கும் பிடிச்சிக்காம போச்சு. சரி, ஒரு கொலை நடந்திருக்கு, அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க, உங்களை மாட்டி விடுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எங்களுக்கு தெரியாது மேடம். அப்ப தெரியாது எல்லாம் மேடம் அப்பெல்லாம். நாங்க பாட்டு எப்பவும் போல வருவோம் போவோம் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தோம். லால்குடி அப்ப என்ன பண்ணீங்க? நீங்க பார்த்த உடனே என்ன பண்ணீங்க? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் மிஸ். போயிட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், ரெண்டாவது அண்ணனுக்கு. அவர் வந்தாப்புல ரூம்ல உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் வந்துச்சு, அண்ணனை விசாரிக்கணும்னாங்க. அண்ணன் ஸ்டேஷனுக்கு போயிட்டாப்புல. இல்லங்க, நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுல போய் உட்காரணும்? யாரும் அவங்க இறந்துட்டாங்க, இன்னும் நடந்தது, நீங்க ஏன் பயப்படுறீங்க? முத நாளே சண்டை எங்களுக்கு. அவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஊரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் அண்ணன் முறை வேணும் எனக்கு. இவன் வந்து கார்த்திக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து கார்த்திக் இவனு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன நடந்தது? அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தீங்க, அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் போல அண்ணன் வரல. அப்பாவும் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவோம், அப்பாவும் போயிட்டாரு. நான் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு நானும் இவனும் என் கம்பெனிக்கு போயிட்டோம். போயிட்டு காலையில் வந்து சித்தப்பா ஃபோன் பண்ணார், இது மாதிரி விசாரிக்குன்னு சொன்னாங்க, நீ வாப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் போயிட்டேன். போனேன், ஸ்டேஷனில் உட்காருப்பான்னாங்க. உட்காந்து ஒரு விசாரணையும் பண்ணல, என்னை எதுவும் கேட்கல, என் பேர் ஒரு கண்டிஷன் கூட பண்ணல. மறுநாள் கேஸை போட்டு போயிட்டு வாங்கப்பா பேசிக்கலாம், ப்ரெஷரு. என்ன சார் நாங்கள் என்ன தப்பு பண்ணி கேட்குறோம்? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன்னை எதாவது திட்டினேனா அடித்தேனா, வேறு வழி இல்லை தம்பி அப்படின்னு அனுப்பிச்சி வராங்க. 3 மாதம் இருந்தோம். 3 மாதம் இருந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கே நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நல்லா பேசினார். ஃபஸ்ட்டு தடவை ஃபோன் பண்ணி பேசினப்ப உதயன் உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னாரு. ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் பேசுகிறேன். நாங்கள் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருந்தா நேராக வர்றோம், எங்களை என்னென்னாச்சும் பண்ணுங்க, தப்பெல்லாம் உங்கள் வீட்டில் தான் நடந்திருக்கு, உங்கள் சைடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா பேசிக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த பையனும் ஃபோன் பண்ணி பேசினான். இந்த பையன்ட்டையும் நல்லா பேசினார். அவருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் இருக்காங்கப்பா, நான் அப்புறம் உனக்கு பேசுறேன்ப்பா, இப்போதைக்கு பேசுறேன்னா அப்புறம் பேசுறேன்ப்பான்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு வாரத்துல அவரே இறந்து போயிட்டாரு. இப்ப என்னன்னா அம்மாவை வந்து அவன் கஸ்டடியில வச்சுட்டு வெளியில அம்மா வந்தாதான் எஃப்ஐஆர், இவங்க பேரையாவது எஃப்ஐஆர்ல இருந்து எடுக்க முடியும். ஆனா அம்மாவையும் விட மாட்டேங்கிறாங்க, என்கிட்டயே கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. நாங்க செய்யலன்னு சொல்றாங்க ஊர்ல எல்லாமே. அப்புறம் ஏங்க என் பேரை கொடுத்து விட்டீங்க, எங்களை ரிலீஸ் பண்ணலாம்ல, நீங்க சொல்லி எழுதி தரலாம்ல, நாங்க கொல்லன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஊர்ல போனாலே பிரச்சனை பண்ண, ஏதாச்சும் உங்களுக்கு யாராச்சும் இது பண்ணி அடிக்கிறது. இத்தனைக்கு எங்க வீடு எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டாங்க மேடம். கிட்டத்தட்ட 4-5 குடும்பத்தை மேடம் ஊரை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாமே வெளியில தான். அவங்க 5 பேரும் சேர்ந்து, யாருன்னா செம்பியன், கதிரேசனோட அண்ணன் செந்தில், செம்பருதி, அறிவுடை நம்பி, இவங்க 5 பேர் தான் மெயினா இதுல இருந்து பண்ணது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல 4-5 குடும்பத்தை வந்து ஊர்ல விடுறது இல்லை. ஏன் அப்படி? இவங்களுக்குலாம் உண்மை தெரிஞ்சவங்களெல்லாம் ஊருக்கு விடுறதே கிடையாது. ஒரு பையன் ராஜீவ்காந்தின்னு ஒரு பையன் மேடம், 21 வயசு தான் அவனுக்கு, கடப்பாறையில அடிச்சாங்க மேடம். ஒரே பையன் தான் அவனுக்கு, மூத்த பையன். எதுக்கு? சும்மா இவனுக்குலாம் உண்மை தெரியும், உண்மை தெரிஞ்சவங்க எவனுமே டைரக்டா சொல்றான். யாருக்கு உண்மை தெரியும்? அதான் அந்த பையன் வந்து உண்மையை சொன்னான் மேடம். நீ தானே கொன்ன, ஏன் நீங்க வந்து கொன்னுட்டு அன்னைக்கு வந்து பசங்களை வந்து ஏத்தி விட்டியல, என்னையெல்லாம் வந்து அந்த பையனையும் வந்து இவனும் சம்மந்தப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்து பேர்ல ஏத்தி விட்டாங்க. அவனும் ஒரு 2-3 நாள் ஜெயில இருந்தான். என்னையெல்லாம் ஏத்தி விட்டீங்களா, அப்ப அன்னைக்கு நீங்க பண்ணிட்டு எங்களை வந்து பொய் வழக்கு போட்டு ஏத்தி விடுவீங்க, நாங்க போயிட்டு வரணும், நீங்க மட்டும் நல்லவ மாதிரி ஊர்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரா கேட்ட உடனே இவங்க எல்லாருமே எடுத்து, அது என்ன கையில இருந்துச்சோ, அந்த செந்தில்ங்கிறவர் இப்ப பிரசிடென்டா இருக்கு, கடப்பாறையில அந்த பையனை தலையில அடிச்சாரு மேடம். அவரு அந்த ஜானுங்கிற பையன் தலையில செங்கக்கல்ல வச்சு சவுக்கால இந்த தலையில அடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப முடியாம. டேவிட்னு எங்க சித்தப்பா பையன், அவனை வந்து நெஞ்சிலே அடிச்சு பிளட் வாமிட்டா எடுது. கோமா ஸ்டேஜ்ல இருந்தான் அந்த பையன் 1 வீக். எல்லாம் 21 வயசு 20 வயசு பசங்க தான். எனக்கு அது நடக்கிறப்ப 19 வயசு தான் மேடம். 10th முடிச்சு அப்பதான் படிச்சு முடிச்சது மேடம். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை. அவ்வளவுதான், ஊரா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். ஜாமீன் கேட்டா ஜாமீனும் தர மாட்டாங்க, முன்ஜாமீன் நீங்க செய்யல ஆனா சரண்டர் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. எங்க அப்பா என்ன சொல்றாரு, ஏமா கொலைய செய்யல, நான் எதுக்கு உள்ளார விட்டு சரண்டர் பண்ணி நான் எடுக்கணும், எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படிங்கிறாரு.
இப்போதைக்கு லால்குடியிலே இந்த பையன் கல்யாணம் பண்ணாப்ல மேடம். நீங்க சொன்னீங்கல்ல யார் யாருக்கும் உண்மை தெரியும்னு, அவங்க நம்பர் இருக்கா? நம்பர்னா யாரு எப்படி யார் கேக்குறீங்க? ஒரு சிலருக்கு உண்மை என்னதுன்னு தெரியும் எங்க சொன்னீங்கல்ல, சித்தப்பாவுக்கு தெரியும் மேடம். நம்பர் கொடுங்க. அவருக்கு உண்மை தெரியுமா? அவருக்கு தெரியும் மேம். வாகலிங்கம்னு பேரு. அவருக்கு டேவிட் தெரியும். என்னன்னே சொல்ல, எனக்கெல்லாம் என்னன்னே தெரியல மேடம். அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைஞ்சிரு. எதுக்கு கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க, நம்மள எதுக்கு இழுத்து விட்டாங்க? அந்த சமயத்துல ஒண்ணுமே அம்மா புரியல. அப்பா எல்லாமே நடுத்தருவில் நிக்கிறாங்க. இருக்க சொந்த வீடு கிடையாது. இப்ப என்ன மேடம், எனக்கு இந்த வயசு 30 ஆக போகுது. அம்மாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பையனோட வீட்லயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் என்னன்னா, எனக்கு இந்த பையனுக்காக நான் வீட்டை விட்டு வெளில வந்ததுனால இவரு மட்டும்தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாப்புல. அந்த பையனோட வீட்லயே ஏத்துக்கிறது இல்ல. இன்னமும் நான் சென்னையில தான் மேம் வேளச்சேரியில தங்கி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். 2.5 வருஷம் ஆகுது. அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளார தெரியுமா, யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவர் தான் மேம் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்காரு. நீங்களும் கார்த்திக்கும் எதுக்கு சண்டை போட்டீங்க ஒரு வாரம் முன்னாடி? நாங்க சும்மா இவங்க கூட பேசக்கூடாது போகக்கூடாது மாதிரி மேடம். கார்த்தி ஏன்? இவங்க அந்த அக்காவை லவ் பண்றதுனால பேசக்கூடாது. அவருக்கு பிடிக்காதா? நான் தெரியாம போய் இவங்கள்ட்ட, ஒரே ஊருக்காரங்க தானே மேடம். சாயங்காலம் போறப்பெல்லாம் பாப்பாரு, என்னடா தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. நல்லா இருக்கேன்னு சொன்னா ஏன் அவரை பிடிக்காது கார்த்திக்கு? அவங்கள லவ் பண்றதுனால பிடிக்காது. என்ன லவ் பண்றதுனால பிடிக்காது மேம். அரச பர்சனா அவனுக்கு தெரியும். லவ் பண்ணறது பிடிக்காதா இல்ல இவரை லவ் பண்ணறது பிடிக்காதா? லவ் பண்றதே அவனுக்கு அக்கா வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வருது. இவரை லவ் பண்ணதுனால அவனுக்கு பிடிக்காது. அதனால என் கூட சும்மா சின்ன சின்ன சண்டை பேசாரா போவாரான்னு சொல்லுவான். 2 பேரும் இப்போதைக்கு ஒரே கோர்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவனும் ஆர்சி தான், ஆர்டி படிச்சுனா இவரும் ஆர்சி தான். 2 பேரும் ஒரே கிளாஸா? இல்ல மேம், இவரை விட அவனுக்கு வந்து சின்னவன் தான். எவரு வெளிநாடு போறதுக்காக படிச்சிருந்தா இவரும் வெளிநாடு போறதுக்காக படிச்சுட்டு இருந்தாப்ல. அவனுக்கு விசா வர நேரத்துல இந்த மாதிரி ஆச்சு, இவர் பாஸ்போர்ட் எடுக்க போற நேரத்துல இந்த மாதிரி ஆச்சு. இவர் வெளிநாடு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏம்ல தான் இவர் அந்த கோர்ஸே பண்ணாப்ல. கரெக்ட். இந்த இடப்பட்ட நேரத்துல இந்த மாதிரி நடந்த உடனே 2 பேர் லைஃப்மே இதாயிடுச்சு. ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம் மேடம். சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். இந்த கார்த்திக் கொல்லப்பட்டார் இல்லையா? ஆமா மேடம். அந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? மேடம் நாங்களாம் எதுவுமே தெரியாது மேடம். இந்த ஊருல எல்லா பேருமே சேர்ந்து எங்களை அடிச்சு இது மாதிரி பண்ணி விட்டாங்க மேடம். என்ன ஆச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன நடந்தது? என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். ஆனா வீட்டுல இருந்தா எல்லாத்தையுமே போலீஸ் வந்து கூட்டிட்டு போய் எல்லாம் ஊரே அடிச்சு துரத்தி ஊரை விட்டுல விடாம இப்படி பண்ணி வச்சிருந்தாங்க மேடம். யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க? என்ன சந்தோஷங்கிற பையனா, உதயனுங்கிற பையனா, எங்க அண்ணன் ஜானுங்கிற பையனா, அப்புறம் ராஜ்யங்கிற பையனா. எதுக்கு உங்களை எல்லாம் பிடிச்சாங்க? என்ன மேட்டர்னே தெரியல மேடம். அதான் கேட்கலான்னு வந்தாக்கா ஊர்ல வந்தாக்கா அடிக்கிறாங்க மேடம். இந்த கார்த்திக்கோட உங்களுக்கு ஏதாவது தகராறா? இல்ல மேடம், தகராறுலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உங்களுக்கு அவருக்கு சண்டையே இல்லையா? இல்ல மேடம், சண்டைலாம் எதுவுமே இல்ல மேடம். இந்த லவ் மேட்டர்ல ஏதாவது சண்டையா? இல்ல மேடம், லவ் மேட்டர்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். லவ்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். நீங்க உண்மையா என்ன நடந்தது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். உண்மையிலே எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல மேடம். வீட்டுல இருந்தேன், திடீர்னு கார்த்தியை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு மேடம். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது மேடம். உங்களுக்கு தெரியும் சொல்றாங்களே? இல்ல மேடம், இன்னும் எனக்கு தெரியாது மேடம். யாரு கன்ஃபார்மா பண்ணாங்கன்னு யாருன்னு தெரியல மேடம். தெரியும் சொன்னீங்க. தெரியும், நான் சொல்லவே இல்லை மேடம். உங்களுக்கு தெரியும் டேவிட்? உனக்கு இவங்க யார் பண்ணாங்கன்னு தெரியும்ல? ஊர்ல இப்ப மெயினா இருந்து உங்களெல்லாம் அடிச்சது யாரு? அடிச்சது வந்து லாரன்ஸ்ங்கிற மேடம், கதிரேசங்கிறவர் மேடம், செந்தில. இவங்கெல்லாம் எதுக்கு உன்னை அடிச்சாங்க? இவங்கெல்லாம் அடிச்சது வந்து இந்த கார்த்தியை ஏன்டா கொன்னீங்கன்னு சொல்லி அடிச்சாங்க மேடம். ஏன்டா கொன்னீங்கன்னு அடிச்சாங்களா இல்ல உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அடிச்சாங்களா? ஏன்டா கொன்னீங்கன்னு அடிச்சாங்க மேடம். மேடம் உண்மை, இந்த பசங்களுக்குலாம் உண்மை தெரிஞ்சிச்சுனாவே உடனே அவங்கள ஊருக்கு விடாம அடிக்கிறது மேடம். இது வரைக்கும் தான் மேடம் எல்லாத்துக்கும். நீங்க பேசுங்க அவங்கள்ட்ட. உண்மை எதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு அவரு. டேவிட் சொல்லுங்க. இல்ல டேவிட், எதுக்காக வந்து உன்னை அடிக்கிறாங்க அவங்க வந்து ஏன் உன்னை அடிக்கிறாங்க? அவங்க செஞ்சதுங்கிறனால தானே, உண்மை தெரியக்கூடாது தானே அவங்க உன்னை வந்து நீ எல்லாம் உள்ளார வந்தா என்ன உண்மைன்னு தெரிஞ்சிடறதுனால தானே உன்னை எல்லாம் அடிக்கிறாங்க. ஆமாங்க, அப்படித்தாங்க. ஆனா அப்படித்தாக்கான்னு இல்ல, நீயும் பாதிக்கப்பட்டவன் தானே. உன்னைய எத்தனை வாட்டி அடிச்சிருக்காங்க. உன்னை மட்டையில அடிச்சு நீ கோமா ஸ்டேஜுக்கு எல்லாம் போனியல்ல? ஆமாங்க. அப்ப மேடம்கிட்ட சொல்லு, என்ன உண்மைன்னு சொல்லு. குடு நீ சொல்லுப்பா. சொல்லுப்பா. இல்ல மேடம், நான் ஒரு திருப்பு ஊருக்கு வந்திருந்தேன் மேடம்.
அந்த டைம் பார்த்துக்கு வீடு புந்து நானுங்க அண்ணன் இருந்தப்ப ஊரே சேர்ந்து அடிச்சு மேடம். ஊர்ல எல்லா பேருமே சேர்ந்து அடிச்சாங்க. அடிச்சு அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு மேடம். எஃப்ஐஆர் காப்பியும் வச்சிருக்கேன், மெடிக்கல் சர்டிபிகேட்டும் வச்சிருக்கேன் மேடம். ஆனா என்ன அடிச்ச ஒரு பையன் மட்டும் வெளிநாடு போயிருக்கான் மேடம். அந்த பையன் பேர் லாரன்ஸ் மேடம். ஆனா நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். எதுக்குதான் அப்படி பண்றாங்கன்னு தெரியலங்க மேடம். உங்களுக்கு என்ன உண்மை தெரியும்? எனக்கு என்ன எதுக்குனால செத்தான்னு இன்னமும் யாருக்குமே தெரியல மேடம். எங்க கூட உள்ளவங்க யாருக்குமே தெரியாது மேடம். இன்ன வரைக்கும் எனக்கும் தெரியல. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா யாரு மேலயாவது? உனக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கு ஜெயவிட்டு? எனக்கு யாரு மேல சந்தேகம் தெரியவே இல்லை மேடம். இன்னமும் பயந்து போய் பேசுறீங்களா டேவிட்? இல்ல மேடம், நான் உண்மையாதான் பேசுறேன். பயப்படுறது இல்லைன்னா மேடம் இருக்கு. நான் ஊர்ல தான் இருக்கேன். டேவிட், உனக்கு யார் மேலயுமே சந்தேகமே இல்லையா இதுல? யார் யார் செஞ்சிருக்காங்கன்னு? யார் செஞ்சிருக்காங்கன்னு இன்னமும் கன்ஃபார்மா தெரியலங்கக்கா எனக்கு. இல்ல அப்புறம் ஏன் வந்து உனக்கு கதிரேசன் செந்தில்லாம் எதுக்கு அடிச்சாங்க? அவங்க ஏன்டா கார்த்தியை கொண்டு சொல்லி தான் அடிச்சாங்க. அதுதான் ஏன் அவங்க ஏன் உன்னை அடிக்கணும் அது மாதிரி? அதான் மேடம் இன்னமும் ஒண்ணுமே புரியல மேடம். அவன் பயப்படுறான் மேடம். பயப்படுறான். ஊர்ல இருக்கான் டேவிட். இப்ப ஊர்ல யாராடா சந்தேகப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க? ஊருக்கு என்னடா இப்போ தெரிஞ்சிருக்கும் உண்மை? ஊர்ல அவங்க மாமா அவங்க தான் சொல்லு. அததான் கேக்குறாங்க மேடம். இப்ப நாங்க ஊருக்கு வந்து விசாரணை பண்ணலாம்னு இருக்காங்க. அவங்க ஊர்ல வந்து விசாரணை பண்ணுங்கறாங்க. இப்ப யார் வந்து பண்ணாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல மேடம் நீ வந்து யாருக்கு கமிட்மெண்ட் எனக்கு தெரியாதுங்கறீங்க. அப்புறம் இப்ப யார் வீட்ல உட்கார்ந்திருக்கா பண்ணிட்டு? அவங்க மாமா தான் இது மாதிரி பண்ணிட்டு. பேர் என்ன? மாமானா பேர் என்ன? பேர் என்ன? பேர் சொல்லு. சென்மியா மேடம். சரி, அது எப்படி மாமா தான் சொல்றீங்க? அதான் மேடம் எல்லாம் சொல்றாங்கன்னா அதே மாதிரி யார் தான் கன்ஃபார்மா பண்ணான்னு இன்னமும் ஒண்ணும் தெரியல மேடம். ஓகே, யாருன்னு இன்னும் தெரியாது? யாரு என்னன்னு தெரியாது மேடம் எனக்குலாம். உங்களுக்கும் கன்ஃபார்மா தெரியாது? எனக்கும் தெரியாது மேடம். எதுக்காக மாமா மேல டவுட் பண்றாங்க? எதுக்காக அவர் செஞ்சிருக்கணும்? அதான் இந்த சொத்து விஷயமா இது மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஊர்ல எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு சொன்னாங்க அப்படி? எல்லா பசங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். அது உண்மையா என்னன்னு தெரியல மேடம். ஆனா உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியல மேடம். உண்மையா சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? என்ன மேடம்? உண்மையா பொய்யா? உண்மைதான் மேடம். எனக்கு உண்மையில எதுவுமே தெரியல மேடம். யார் தான் கொண்டாங்க? இல்ல பயந்து போய் மறைக்கிறீங்களா? பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல மேடம். சரிப்பா நான் என்ன மேடம் நாங்க அடி வாங்கியிருக்கோம். இதுல பயப்படுறேன் மேடம். ரெண்டாவது நியாயம் கிடைச்ச போதும். சரிப்பா, நன்றிப்பா. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாருமா. அவருக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் வந்து இதை பத்தி பேச விரும்பல. பயப்படுறாப்புல. சின்ன பையன் தான் பயப்படுறாப்புல. பயப்படல, எனக்கு தெரியாது சொல்றாரு. அவர் தெரியாது, அதாவது ஊர்ல தான் இருக்காங்க. இப்ப மெயினா வீட்டுல இருக்கிறது எங்க மாமாவும் எங்க அக்காவும். வீட்டுல இருக்கலாமா? அதுக்காக நம்ம அவங்கள சந்தேகப்பட்டுற முடியுமா? சந்தேகம் இல்ல மேம், கன்ஃபார்மா அவங்கதான் மேம் பண்ணது. இல்லன்னா ஏன் மேம் இவங்க மேல வந்து இது சாட்சியில வந்து இந்த கதிரேசன் ஒருலாம் இருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் சாட்சி. அவர்கிட்ட கேளுங்க நாங்க கொலை செஞ்சோமா என்னன்ட்டு. அவரே எங்களுக்கு சாட்சி சொல்றேன். எங்க பேர்லாம் ஏத்தி விட்டவரு அவர் தான் மேடம். இப்ப இவங்க அவர் லவ் பண்றாரு ஏதோ பண்றாரு, அது அடுத்த விஷயம். இப்ப நான் வந்து எங்க குடும்பம் எல்லாம் எதுவுமே பண்ணல மேடம். நடுத்தரு நைட்டு 12 மணிக்கு என் தங்கச்சி வீடு பூந்து, எங்க அம்மாவும் தங்கச்சியும் தான் இருக்காங்க மேடம். வீடு பூந்து தகராறு பண்ணிருக்காங்க மேடம் எல்லாம். அப்ப நாங்க கொலை செய்யாதப்ப எங்களை எதுக்கு மேடம் இது மாதிரி சாட்சின்னு சொல்றாருன்னா அப்ப அவருக்கு என்ன எதுக்காக என்ன சாட்சி சொல்றாரு? அதுதான் எனக்கு புரியல ஒன்றும். இப்ப நாங்க செஞ்சிருந்தோம்னா என்ன சொல்லலாம் மேடம்? ஹலோ வணக்கங்க. வணக்கம். கதிரேசன் பேசுறீங்களா? ஆமாங்க. நாங்க ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க. கார்த்திக் கொல்லப்பட்ட விஷயமா? சொல்லுங்க. 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா? 3 பேர் மேல கேஸ் இருக்கு இல்லையா? உதயன், சந்தோஷ், தூயவன். அந்த 3 பேரும் நாங்க கொலை பண்ணல, மாட்டி விட்டது கதிரேசன் தான் சொல்றாங்க. அதாவது சொல்லுங்க, உங்களோட பதில் என்னங்க அதுக்கு? மாட்டி விடுறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லைங்களே. மாட்டி விடுறதுன்னா எப்படி? அது ஊர் உலகமே சொல்லி ஒருத்தர் சொல்லி ஊரே நம்பாதுங்க. என்ன நடந்ததுங்க ஆக்சுவலி? இல்ல பொதுவாவே கொஞ்சம் யூனியன் ஹாஸ்டல் இருக்கு. அப்புறம் பேசுங்களா கொஞ்சம்? என்னங்க ஏங்க பேசுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. என்ன அப்புறம் பேசுறது? யோசனை பண்ணிட்டு நீ போய் சொல்றதுக்கு யோசனை கேக்குறது யூனியன் ஹாஸ்டல் இருக்கேன். பஞ்சாயத்து யூனியன் ஹாஸ்டல் இருக்கு. பஞ்சாயத்து நீ பஞ்சாயத்து தலைவரே கிடையாது. இப்ப நீ யூனியன் ஆபீஸ்ல இருக்க.
நீ ஏன் இப்ப யூனியன் ஆபீஸ்ல இருக்கன்னு போய் சொல்ற? நீ பஞ்சாயத்து தலைவரே கிடையாது இப்ப. நீ என்ன நீ வந்து பொய் சொல்லி யோசனை பண்ணி பொய் சொல்றதுக்கு நீ டைம் கேக்குற. சரியா? சரி, நீ வந்து ஸ்பாட்ல ஐ விட்னஸ்ல இருந்தல்ல, கார்த்தியை கொல்லும் போது 2 பேர் தானே கொன்னாங்க. நீ வந்து ஐ விட்னஸ்ல என்ன சொல்லிருக்க? உதயன் வந்து கைய பிடிச்சிருக்கான், சந்தோஷ் கைய பிடிச்சிருக்கான், தூயவன் வந்து குத்தி இருக்கான்னு சொன்னியல்ல, அப்படித்தானே சொல்லிருக்க. ஸ்பாட்ல அவங்க இல்லவே இல்ல, அத வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க. நீ வந்து சொன்னது இப்ப உண்மையா இல்லையா? பொய் தானே அது. மூச்சு இல்லாம பேசினா உண்மையாயிராதுமா. மூச்சு இல்லாம பேசுறான்ல, நீ ஊர்ல இருந்துகிட்டு நல்ல மாதிரி பேசுறதுனால நீ சொல்றது உண்மைன்னு ஆயிடாது. சரியா? இன்னைக்கு ஊருக்கே தெரியும் உண்மை வந்து என்னங்கிறது. நீ வந்து இருந்து நீதான் மெயினா இருந்து பண்ணுன. ஒரு நிமிஷம் கதிரேசன், என்ன நடந்ததுங்க? நீங்களே பேசி நீங்களே பேசி கேட்டா முடியுமா? ஐயோ, உனக்கு நடிக்கவே தெரியாது பாரு. இருமா கதிரேசன், நான் அது பேசின அவன் கட் பண்ணிடுவான் மேடம், கட் பண்ணிடுவான் அவன். பொய்யா வாயில வர்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கும். பஞ்சாயத்து தலைவரே கிடையாது, அவங்க அண்ணன் தான் பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து யூனியன்ல இருக்கேன்னு சொல்லி போய் சொல்றான். என்ன கேட்டு பாருங்க. சரி, இருக்கா நீங்க போன் போடுங்க, நான் பேசுறேன். நான் சந்தோஷ் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுறேன். என்ன இது சொல்றது காரணம் என்ன? அவன் பேச மாட்டான் மேடம். நீங்க வேணா ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. எடுக்கணுமே போனை பாப்போம். கடகடன்னு பேசாக இருக்க, என்ன சொல்றாங்க? எவ்வளவு கோவம் வருது தெரியுமா சந்தோஷ்? பக்கத்துல இருந்து காட்டி கொடுத்ததே இவன் தான். குடும்பத்தை எல்லா குடும்பத்தையும் பக்கத்துல இருந்து ஐ விட்னஸ் கூலிப்படைய வச்சு காட்டி கொடுத்து பக்கத்துல நின்னமே இவன் தான். அவங்களுக்கு யாருமே இல்ல மேடம் சப்போர்ட். எல்லாமே விரட்டிட்டாங்க. எல்லாருமே விரட்டிட்டாங்க மேடம். நட் ரோட்ல போட்டு அடிச்சிருக்காங்க, போறாங்க வராங்க. நீ எப்படி தெரியுமா மேடம் அடிச்சாங்க? அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. இவரை விட்டுட்டாருன்னா அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. இன்னைக்கு என்ன அப்படி அடிச்சா மேடம்? ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. இவன் அடிச்சான் என்கிட்ட. அவர் எதுக்கு அடிக்கணும்? அதான் மேடம் ஒரு வாட்டி நான் கேட்டேன். இவன் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு மேடம் அப்பயே. அதான் மாத்தி மாத்தி சொல்றானே, என்னை இப்படி குத்த வந்தாங்க, நான் சீட்ல ஏறி உட்காந்துட்டேன், இன்ஜின்ல உட்காந்துட்டேன், தலையை கீழே குனிஞ்சுட்டேன், ஒவ்வொருத்தவங்கிட்ட மாத்தி மாத்தி சொன்னோன்னே எனக்கு சந்தேகம் வரவும் தான் நான் ஒரு நாள் இவன்ட்டு நேராவே கேட்டேன். தெருவுலே இப்போதைக்கு எல்லாரும் மேக்ஸிமம் ரொம்ப பேர் இருந்தாங்க மேடம். இப்ப நான் கேக்குறேன், தொடப்பத்தை கூட்டிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு. இவன் வண்டியில வரதை பார்த்தோன்னா அடிச்சுட்டு ஏன்டி என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டோம். நீ தானடா என் தம்பியை கொன்ன, எங்க இல்லன்னு சொல்ல பாக்கலாம், நீதான் என் தம்பியை கொன்னுட்டு இன்னைக்கு வந்து நாடகம் ஆடுறியாடா, எங்க அப்பா எல்லாத்தையும் அனாதை ஆக்கிட்டியல்ல அப்படிங்க. ஆமாண்டி, நான் தான் கொன்னேன், உன்னையும் கொல்றேன்டி இப்ப அப்படின்னு வண்டியை விட்டு இறங்கி இவ்வளவு பெரிய கட்டான எடுத்து அடிக்க வந்தோன்னா அப்புறமா தான் மேடம் அப்படியே யோசிக்கிறான். ஆகா, நம்ம வாயில இருந்து நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன்டி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கி போட்டு வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். இது நடந்துச்சா என்னன்னா அவன்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்க பொண்ணு வந்திருந்தாங்க இங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க. அதான் உங்கள்ட்ட இந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கூப்பிட்டோம்மா. உங்க பையனை கொன்னது, அந்த பொண்ணை லவ் பண்ண பையனை கேஸ் ஆயிடுச்சு போல இருக்கு இல்லையா? நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க, அது உண்மையா? அது உண்மைன்னு தான் ஊர்ல சொல்லுறாங்க. ஏன்னா அந்த பையன் 6 மாசம் இப்ப ஜெயில இருந்துட்டு, அவனும் அந்த பையனும் அந்த பையனோட அண்ணனும் 6 மாசம் அந்த இதுல பாகிஸ்தான் ஜெயில இருந்துட்டு வந்தவங்க. எதுக்குங்க கேஸ் நடந்திருக்கு? எதுக்குமா அவங்க கொன்னாங்க? எதுக்காக அப்படி பண்ணாங்க? அது வந்து என் பொண்ணு அந்த பொண்ணு லவ் பண்ணது பிடிக்கல, அந்த காரணமாவும் இருக்கலாம். அதுக்காக இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த நேரத்துல இந்த பையன் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கான். ஏன்னா அந்த மர்டர் பண்ணாங்க மேடம் 2 பேரு. அந்த பையனை வந்து இந்த பையன், அந்த உதயான்ற பையன் கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து என் பையனை காட்டுனதான் காட்டியிருக்கான். என் பையன் களத்துல கேளு உதய், கேளு, நீ கூட்டிட்டு வந்து பாத்தீங்களான்னு கேளு. சரி மேடம், பாத்தி வச்சுக்கிட்டு எல்லாம் பேசுறீங்கல்ல, நாங்க எப்படி மேடம் நான் சொல்ல முடியும்? பாத்தி வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னா அதாம்மா உண்மை வரும். சரிங்களா? அந்த நேரத்துல எங்க சொல்றீங்க? ஆனா பாத்தீங்களா, இன்னமும் வாழ வேண்டிய பசங்களை வந்து நீ இன்னமும் வாழ விடாம அடிக்கிற பாருமா. ஐயோ, வாழ விடாம நான் அடிக்கல மேடம். சம்பந்தப்பட்ட பசங்கள்ட்ட பேசுமா. ஒரு நிமிஷம், நாங்க அப்படியெல்லாம் நாங்க செய்யணும்ன்றதை ஒரு நிமிஷம். ஹலோ, நான் சந்தோஷ் பேசுறேன். இந்த மேடத்தை கொடுங்க. நான் இங்கதாங்க இருக்கேன். நான் இங்கதான். இந்த பையன் வந்து என் பையன் மாறுறதுல அக்யூஸ்ட்ல போலீஸ் இன்னும் இந்த பையனை வந்து தேடிட்டு இருக்காங்க. இன்னும் இவன் சரண்டர் ஆகாம இருக்கான்.
நீ அதுல இன்வால்வ் ஆயிட்ட. நீ செய்யல செஞ்சேன்னு நான் சொல்லுவேன். இல்ல எதை வச்சு சொல்றீங்க? என்ன இன்வால்வ் ஆயிருக்கேன்? நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க, அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு எனக்கு சண்டையா இல்ல சொத்து தகராறா? ஆனா என் பையனுக்கு உனக்கு மோட்டிவ் மோட்டிவ்ல இருந்திருக்கு. அதான் என்ன மோட்டிவ்னு கேக்குறேன். இல்ல எப்ப வந்தாலும் இதே சொல்றீங்களா ஊர்ல? என் பையனுக்கு நடந்த மோட்டிவ் தான் அது. உங்களுக்குள்ள நடந்திருக்கும். சத்தியமா எனக்கு இது தெரியவே தெரியாது மேடம். ஆனா இந்த பையன் எனக்குள்ள என் பையன் இந்த பையன் ஃபேமிலியா ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஊரை விட்டு ஓடல, விரட்டிட்டீங்க. இல்ல சார் மேடம், சம்பந்தப்பட்டுக்குன்னு எங்களை சொல்ற போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. நீங்க போலீஸ் கொஞ்சம் பேசாம இருங்களா, அவங்க பேச விடுங்க. அம்மா மேடம் என்னால தாங்க முடியல மேடம். பேசுறியாமா? அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியம்மா, அவங்க பேசட்டும். இங்க பாருங்க, என் பையன் இழந்தேன். அதுக்கப்புறம் எங்க மாமியாரு எங்க வீட்டுக்காரே இழந்துட்டு இப்ப நான் தவியா நிக்கிறேன் மேடம். இவங்க இதுக்கு நான் ரொம்ப இது பண்ண ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன் மேடம். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மேடம். என்னால தாங்கவே முடியாது மேடம். பிரஷர் எல்லாமே இருக்கு மேடம். எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது மேடம். எனக்கு ஆமா எனக்கு தாங்கவே முடியல மேடம். என்னால முடியல மேடம். எனக்கு முடியவே இல்லை மேடம். முடியல மேடம். என் தம்பிய கொண்டவனுக்கு உட்காந்து கரிசோறு போட்டுட்டு இருக்கிய, இதை விட எனக்கு என்னமா ஆதங்கம் வேண்டி இருக்குது? என் தம்பிய கொண்டவன உட்கார கரிசோறு போட்டுட்டு இருக்க, வார வாரம் உட்கார வச்சு கரிசோறு போட்டுட்டு இருக்கிறிய, இதை விட நான் என்ன ஆதங்கப்பட வேண்டி இருக்குது? ஹலோ ஹலோ, மிஸ்டர் செம்பியன் பேசுறீங்களா? ஆமா மேடம். ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க மேடம். இந்த கார்த்திக்ங்கிற பையன் கொல்லப்பட்டார் இல்லையா? ஆமா. அது சம்பந்தமா 3 பேர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. ஆமா. உதயன், சந்தோஷ், தூயவன். சரிங்க மேடம். என்னங்க நடந்தது? உண்மை என்னதுங்க? அதாவதுங்க, அவன் இறக்குறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இவனுங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க மேடம். என்ன பிரச்சனைங்க? ஊர்ல சும்மா பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? அது ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு பிரச்சனை தாங்க. எந்த பொண்ணு? என்னது? இந்த கோகிலான்னு ஒரு பொண்ணு. யாருங்க அவங்க? என்னோட குழந்தையா தாங்க. சரி. அத ஏதோ இது பண்ணிட்டு இருப்பாங்க போல, எனக்கு தெரியல. என்னங்க? இல்ல எங்களுக்கு தெரியல, அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதனால போய் கேட்டிருப்பான் போல, ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அடிக்கடி. இல்ல சின்ன பிரச்சனைக்கு போய் இவ்வளவு கொடூரமா கொலை செய்வாங்களா? இவ்வளவு கொடூரமா பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொலை செஞ்சு அப்புறம் இவங்க மேல பழிய போட்டீங்க சொல்றாங்க. ஒரு சொந்த மச்சரனே யாராவது கொலை பண்ணுவாங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். சொந்த அக்கா மட்டும் பண்ணுவாளாமா? அது என்ன நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பண்ணதே நீதானேப்பா, பண்ணதே நீதானே. இவங்க தான் பண்ணாங்க, நீதானே பண்ண சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல. சும்மா நடிக்காதடா. இது பேசுறது உங்க குழந்தையா கோகிலா? ஓஹோ. ஐயோ, உனக்கு தெரியவே தெரியாதுல வயசு. அடிச்சு துரத்தி விட்டவன் தானே நீயே. எங்க அம்மாவை ஏன் பார்க்க விடலன்னு கேளுங்க மேடம். ஆக்சிடென்ட் ஆனப்ப கேளுங்க மேம். ஏன் எங்க அம்மாவை பார்க்க விடல அத சொல்லு. வந்தா சொத்து கிடைச்சு பேரு ரேஷன் கார்டுல இருந்து பேர் எடுக்க சொல்லிருக்கா மேடம். இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவனுக்கு என்ன மேடம் ரைட்ஸ் இருக்கு? ரேஷன் கார்டுல இருந்து எதுக்கு பேர் எடுக்க சொன்னா? ரேஷன் கார்டுல இருந்து எதுக்கு பேர் எடுக்க சொன்னேன்? மரியாதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். உனக்குலாம் என்ன மரியாதை? என் தம்பியை கொன்னுட்டு என் வீட்டுல உட்காந்துட்டு கறி சோறு தின்னுட்டு என்ன உடம்பை ஏத்தி வச்சிருக்க தடி மாடு நீ.
என்ன அத பண்ணிட்டு நீ என்ன எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு அக்யூரேட்டா இருக்க? எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு மேடம். எல்லாம் அக்யூரேட்டா பண்ணிட்டு ஏண்டி இன்னைக்கு நானாடி அந்த சொத்துல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ தானே பிரச்சனை உட்கார்ந்து பின்னிட்டு 4 நாளைக்கு இருக்க முன்னாடி நீ. கூட பிரச்சனை நடக்குது வீட்டை ஊரே விட்டு போக தெரியும் சொல்லுங்க. நீ தான் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் பண்ணலடி, அதனாலதான் மீடியால வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன? நீ பண்ணல வந்து மீடியால வந்து உட்காரு, இங்க வந்து உட்கார்ந்து சொல்லு பார்க்கலாம். இவங்க கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. கதிரேசனுக்கு ஃபோன் போட்டேன் மேடம். இவங்க செஞ்சாங்க, எதுக்கு ஜாமீன் கொடுத்து இப்ப இது இவங்க பேசுறது வந்து தேவையில்லாத லைன்ல போயிட்டு இருக்கு. கொலை செஞ்சது யாரு? நாங்க செஞ்சோமான்னு கேளுங்க அவர்கிட்ட. அதுதான் நாங்க செய்யவே கிடையாது. தேவையில்லாம வாழ்க்கை நீதிமன்றம் தான்ப்பா முடிவு அதுவும் பண்ணும். உண்மைப்பா. அதான் அன்னைக்கு அவன் அதானடா சொன்னான். அன்னைக்கு எதுவுமே அவன் சொல்ல என்ன மாட்டாங்க சொல்லிருக்கான்? மேடம். இன்னமும் அத சொல்லு. மறைச்சுக்கிட்டு அவங்க அவங்க அம்மால பேரண்ட்ஸ் இருந்து எல்லாம் என்ன எவ்வளவு பண்ணாங்க? அடிபட்டாங்கன்னு மட்டும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க மேடம். அந்த பசங்களோட எங்க பேரண்ட்ஸ் போனாலும் ஓடி ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு மேடம். நிம்மதியா வாழ முடியல. அன்னைக்கே எல்லாமே பிளான் பண்ணி நம்மள சொல்லிட்டான். சொல்லு. அன்னைக்கு நம்ம போன்ல நீ கேட்டப்ப என்ன சொன்னா? வாமாவன வீடு கட்டி தரேன், பேசிக்கலாம், போய்க்கலாம் போய்க்கலாம் அப்படின்னா. சொல்லு. கேஸ்ல ஏத்தி விட்டது இல்லாம அப்புறமேட்டு என்ன சொன்னா, நானா உங்களை வந்து உங்க வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணனான்னு கேக்குறேன். நான் வந்து உங்க யாரு? கதிரேசன். சரி, இப்ப என்னன்னா இது நீதிமன்றத்துல இருக்கிறதுனால இப்ப நீங்க இங்க வந்து சொன்னீங்க இல்லையா இந்த உண்மைகளை நீதிபதிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய நியாயம் நிச்சயமா கிடைக்கும். மேடம் எங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்றது, எப்படி வழி போறதுன்னே தெரியல மேடம். காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள், இதுல நிறைய மர்மம் இருக்கு. உண்மையா என்ன நடந்திருக்கு, யார் அந்த பையனை கொலை செஞ்சிருக்காங்க, அதோட நோக்கம் என்னதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு கோர்ட் முன்னால கொண்டு போய் நிறுத்தணும்னு நாங்க தாழ்மையா வேண்டிக்கிறோம். இந்த பொண்ணு அந்த பையனும் காதலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட தம்பி இறக்கிறதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி ஏதோ சின்ன பேச்சுவார்த்தையாக இருக்குது, தகராறாக இருக்குது. அதோட பேரில் அந்த பையன் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காரு. அந்த பழி வந்து இவங்க 2 பேர் மேலேயும் விழுந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இல்லாமல் இன்னொருத்தர் கூட தூயவன் சந்தோஷ்ங்கிற பையன் வந்து அப்ஸ்காண்டிங்கில் இருந்திருக்காரு. இப்போ தான் வெளியே வந்து நான் இதை பண்ணலன்னு தைரியமாக இங்கே வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா நம்ம இதை சம்மந்தப்பட்டு கதிரேசன்கிட்ட பேசணும், இந்த பொண்ணோட மாமாட்ட பேசணும், செம்பியன்கிட்ட பேசணும், அவங்க அக்காட்ட பேசணும், யாருமே டேவிடுங்கிறவர்கிட்ட பேசணும், யாருமே அதுக்கு தகுந்த பதில் சொல்லவே இல்லை. அப்படி சொல்கிறாங்க, அவங்க அம்மாட்ட பேசணும், ஜோதி அவங்கள்ட்ட பேசணும், சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்களே தவிர உறுதியாக யாருமே கன்வின்சிங்காக ஒரு பதில் அவங்களே கன்வின்ஸ் கிடையாது. அந்த அம்மா ரொம்ப பயப்பட்டு வேற இருக்காங்க ஜோதிங்கிறவங்க. ஸோ அதனால் காவல்துறை இதை தீர விசாரிக்கணும்னு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நீதிமன்றத்துக்கு போய் அங்கே இந்த குடும்பத்துக்கு, இந்த பொண்ணுக்கு, இந்த பசங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.